நம்மள கஷ்டப்படுத்தினவங்கள ஏன் நம்ம வந்து மிஸ் பண்றோம்? ஹீலிங்கோட ஒரு கஷ்டமான பார்ட்ன்னு கூட இத சொல்லலாம். நமக்கு தெரியும் அவங்க நம்மள கஷ்டப்படுத்துறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்தி இல்லன்னு. ஸ்டில் நம்ம அவங்கள மிஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன நெனைப்போம்னா, "ஒருவேள நான் தப்பான டெசிஷன் எடுத்துட்டனோ?" அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல நம்மகிட்ட ஒரு கேள்வி உருவாக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. நம்ம வந்து அவங்கள மிஸ் பண்ணல. நம்மளோட ரொட்டீன்ஸ மிஸ் பண்றோம். அந்த டெக்ஸ்ட் மெசேஜா இருக்கட்டும், அந்த காலா இருக்கட்டும், வெளிய போறதா இருக்கட்டும். ஒருத்தவங்க நம்மகிட்ட நல்லா நடந்துக்கல அப்படிங்கிறதுக்காக, ஒரு பேட் டைம் இருந்ததுங்கிறதுக்காக, நம்ம மைண்ட் அந்த குட் மெமரீஸ அழிக்காது இல்லையா? ஸோ அதுதான் நம்மள ரிமைண்ட் பண்ணி, நம்மள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அந்த ரொட்டீன மிஸ் பண்ண வைக்கும். ஆல்சோ நம்ம என்ன மிஸ் பண்ணுவோம்னா, அவங்க கூட இருந்தா நம்ம ஒரு வெர்ஷனா இருப்போம் அப்படின்னு நம்ம நெனச்சிருப்போம். நம்ம ஃபியூச்சர பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் தான் நம்ம மிஸ் பண்றோமே ஒழிய, நாட் தி ஆக்சுவல் பெர்சன். அதனால தான் ஹீலிங் எப்பவுமே கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஒருத்தங்கள மிஸ் பண்றோங்கறக்காக அவங்க கூட போய் நம்ம சேர்ந்து வாழணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. குட் பையோட ஒரு பார்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க அவங்கள மிஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கு தோணும்போது, நீங்க உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நீங்க ஏன் அவங்கள மிஸ் பண்றீங்கங்கிறத விட, எதனால அவங்க மிஸ் பண்றீங்க? அந்த பெர்சனா? அந்த ரொட்டீன்ஸா? இல்ல நீங்க அவங்க கூட இருந்த அந்த நேரங்களையா? இல்ல ஃபியூச்சர நம்ம வந்து ஒரு வாழ்க்கைய கிரியேட் பண்ணி வச்சிருப்போம்ல நம்ம மைண்ட்ல. அத மிஸ் பண்றீங்களான்ட்டு. ஓகே. பாய்.